ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை சிக்கன் தான் பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிலை சிக்கனை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 20 நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு கருவேப்பிலை சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை கருவேப்பிலை சிக்கனை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.